டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் இன் பிபிசி. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இரலவெண்ட்டான ஒரு சர்ச் queryக்கு நம்மளோட ஆட்ஸ் அப்பியர் ஆகி அந்த இரலவெண்ட்டான சர்ச் query மூலயமா நமக்கு ஒரு கிளிக்ஸ் வந்தது அப்படின்னா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இரலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆட்ஸ் வந்து அப்பியர் ஆகக்கூடாது. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டெய்லி நமக்கு வர்ற கிளிக்ஸில் சர்ச் queries எந்தெந்த சர்ச் queriesக்கு கிளிக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த சர்ச் queriesக்கு வந்து லைக் வாட் ஆர் த சர்ச் queries ஆர் irrelevant டு அவர் ஆட்ஸ் அண்ட் அதை வந்து நீங்கள் நெகட்டிவ் கீவேர்ட்ஸாக ஆட்வேர்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அது அது ரிலேட்டடாக கூகுள் ஆட்ஸ் சஜஸ்ட் பண்ண கீவேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்போது இன்கேஸ் நான் வந்து ஒரு ப்ராட் மேட்சோ இல்லை ஃப்ரேஸ் மேட்ச் கீவேர்ட் டைப்ஸ் கொடுத்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கேம்பெயினுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிற சர்ச் queriesக்கு என்னோட ஆட் அப்பியர் ஆகுது. அதுலேருந்து யூசர்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஃப்ரீ அப்படிங்கிற வேர்டு வந்து இட் இஸ் அ நெகட்டிவ் கீவேர்டு. பிகாஸ் நான் வந்து ஃப்ரீயாக வந்து கோர்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஸோ அந்த ஃப்ரீ அப்படிங்கிற வேர்டை வந்து நான் நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆன்லைன் டுட்டோரிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கீவேர்டுக்கு நான் வந்து ஃப்ரேஸ் மேட்ச்சில் கீவேர்ட்ஸ் ஆட்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹை ஸ்கூல் ஆன்லைன் டுட்டோரிங் இல்லை கிண்டர் கார்டன் டுட்டோரிங் இந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டடாக இன்ஸ்டியூட் சம்மந்தமாக இல்லாத கீவேர்ட்ஸ் வந்ததுன்னா ஸோ அந்த கீவேர்ட்ஸையும் நம்ம வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸாக ஆட் பண்ணோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி. நான் வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் நம்ம ஆட்ஸுக்கு இரலவெண்ட்டான இருக்கிற வர்ற சர்ச் queries நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். See you next video. Thank you.